ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி சஃபாரியில் ஜூ சீரீஸ், அதாவது நம்ம இந்த ஜங்கிள் சஃபாரியில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா அதோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சிம்பான்சி கூட்டம் கூட்டமாக இருக்குது. அது விளையாடுறதுக்குன்னே ஒரு அழகான ஒரு செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை நம்ம கார்லேருந்து இதை நம்ம ரசிச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சஃபாரி ரைடு ஃபுல்லாகவே இங்கே உள்ள அனிமல்ஸை வைல்ட் அனிமல்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. பட் ப்ராப்பரான செட்டப்போட இங்கே நம்ம அனிமல்ஸை எந்த தொந்தரவும் பண்ணாமல் நம்மளோட வேலையை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ எந்த விதத்துலேயும் நம்ம சத்தம் போடாமல் ரொம்ப காமாக இந்த அனிமல்ஸை வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிராஃபி. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஜீப்ரா பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நிறைய வைல்ட் அனிமல்ஸை நம்ம லயன்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து மகிழுங்க. ஸோ ஜிராஃபியை இங்கே அழகாக நடக்க விட்டுருக்காங்க. இது சூப்பராக உலா இருக்குது. இதுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உள்ளார என்ட்ரி ஆகிட்டு அந்த லைன் கண்ட்ரி சஃபாரிக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு கவுண்டர் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. அங்கே பே பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும்னா நம்ம உள்ளார தான் போக முடியும். ஸோ இந்த ஜிராஃபியை நம்ம பார்த்துட்டு வெளியில் முதல்ல அனிமல்ஸை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் ஏரியாவில் அழகாக இங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு தான் நம்ம உள்ளார லைன் கண்ட்ரி சஃபாரிக்குள்ளே நிறைய வாட்டர் ரைட்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அழகிய மான். ஸோ அதோட ஆண்ட்லர்ஸ் வச்சுட்டு ரொம்ப அழகாக இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துக்கிட்டே நம்ம அடுத்த ரைடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே கையில் ஒரு டேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அடையாளம். இங்கே உள்ள அனிமல்ஸ் எல்லாமே பராமரிக்கிறதுக்கும் நம்ம அந்த அனிமல் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் கூட பண்ணலாம். ஸோ இதுதான் லைன் கண்ட்ரி சஃபாரியோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த ஏரியாவில் நாங்கள் உள்ளார நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது சூப்பராக ஒரு கார்டன் செட்டப்பில் இருந்துச்சு. அழகான ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அஸ் வெல் அஸ் நிறையா விதவிதமான செடிகளும் இதுக்குள்ளே பார்க்க முடிஞ்சது. அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஃப்ளோரிடாவோட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ளாமிங்கோ அழகான ஒரு பிங்க் கலரில் இங்கே ரொம்ப அழகாக கூட்டமாக இருந்துச்சு. இந்த ஃப்ளாமிங்கோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோட் மேப் மாதிரி இங்கே விட்டிருந்தாங்க. அந்த ரோட் மேப்பில் எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்னலாம் அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கே மெக்காவ்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஸ்கார்லெட் மெக்காவ்ஸ், சில மெக்காவ் நம்ம கொடுக்குற சவுண்டை திருப்பியும் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக அது ரிட்டனில் நம்ம பேசினது மாதிரியே பேசி காட்டுமா. ஸோ இங்கே நிறைய பேர் அதை பேசுகிற வைக்கிறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ளூ வித் எல்லோவில் அதை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து மகிழுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெக்கவ்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. மிலிட்ரி மெக்கவ்ஸ் அண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ மெக்கவ், அந்த மாதிரி அழகழகான பஞ்சவர்ண கிவி இங்கே அதோட கலரில் ரொம்ப பிரைட்டாக இந்த இடத்தையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பக்கத்து சின்ன சின்ன கூண்டில் அதை அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் வளர்த்து அதுக்கு ஃபீட் பண்ணுற விதத்தில் நட்ஸு, சீட்ஸு, பெரிஸு இந்த மாதிரியும் நம்ம விருப்பப்பட்டால் பே பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்கே குழந்தைங்க ரைடு இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. ஈவன் அடல்ட்ஸும் இங்கே போகிற மாதிரி நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்ஸோட பேரண்ட்ஸும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு இது பக்கத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ
லைக் ஒரு சின்ன போட்டிங்கும் வச்சுருந்தாங்க. இந்த ரைட்ஸு பக்கத்தில் இதெல்லாம் முடித்து பார்க்குறதுக்கே நம்ம ஊர்லலாம் வந்து எப்படி வந்து எம்ஜிஎம், டிஸ்னி வேர்ல்டு, கிஷ்கிந்தா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பசங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கேரக்டர்ஸும் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து பிக் பண்ணி அதில் போகிறதே வந்து ஒரு சந்தோஷம்தான். இப்போது நம்ம ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஜங்கிள் சஃபாரியில் வெளியிலேருந்து இந்த வேறு வியூவில் இந்த ஜிராஃபியை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஜிராஃபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான டைம் இது. ஸோ ஜிராஃபி ஃபீட் பண்ணுறதுக்கு இங்கே சின்ன கவுண்டரில் நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் $1 to $2 வந்து இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து கையில் நமக்கு லெட்டூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சுட்டு இங்கே உள்ள ஜிராஃபிக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். லைன் கண்ட்ரி சஃபாரியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து எது எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த அனிமல் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் பஃபலோ. ஸோ இது வந்து கொண்டு வந்து இங்கே எண்ட் ஆஃப் த பார்க்கில் வச்சுருக்காங்க. ஒரு காண்டினென்ட்லேருந்தும் ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து சில அனிமல்ஸை இங்கே வந்து வச்சு வளர்க்குறாங்க. அதில் இதுவும் இருந்துச்சுங்க. வாட்டர் ரைட் மாதிரியே இங்கே வந்து கன்னி பேக்ஸ், அதாவது சாக்கு பையை வச்சுட்டு இதில் சறுக்கி வரணும். இந்த கேம் ரொம்பவே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு கேம் சொல்லலாம். எல்லோரும் துள்ளி குதித்து அவங்களோட கன்னி பேக்ஸ், அதாவது அவங்களோட சாக்கு பையை எடுத்துட்டு அதில் வந்து கீழே இறங்குறதும் ஓடி விளாட்றதும் ரொம்பவே வந்து இது குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான இடம் இந்த ஃபன் ஸ்லைடுன்னு சொல்லலாம். அஸ் வெல் அஸ் இந்த லைன் கண்ட்ரி சஃபாரியில் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். இங்கே ஆஸ்ட்ரிச்சோட எக்கும் $3000 கிட்ட இங்கே விற்கிறாங்க. உலகத்திலே பெரிய எக்குன்னு சொல்லலாம். அண்ட் என்னோட மெமரிஸ்க்காக இந்த ஜீப்ராவை நான் எடுத்துக்கிட்டேன்.